ஓம் நம சிவாய. இந்த நந்தவனங்களின் நடுவில் முறையே தாமரை மலருடன் கூடிய தடாகமும், குமுதங்களுடன் கூடிய மானத சரசும், செந்தாமரையுடன் கூடிய விமலோதகமும், நீலோத்பலத்துடன் கூடிய மனோரதமும் என 4 ஓடைகள் உண்டு. நீதரஞ்சனம், குமுத குரரகா, மால்யவான் என்ற மலைகள் பூர்வ பாகத்திலும், கேசர பர்வதம் தக்ஷிண பாகத்திலும், திரிகூடம், சிசிரம், பதகம், ரஜதம், நிஷதம் என்பவை தக்ஷிண பாகத்திலும் இருக்கின்றன. மேற்புறத்தில் சிசிவாசசு, வைதூரியம், கபிலம், கந்தமாதனம், ஜாருதி என்னும் பர்வதங்களும், வடபாகத்தில் சங்கசூடம், ரிஷபம், ஹம்சம், காலஞ்சரம் என்னும் பர்வத கேசரங்கள் உள்ளன. இந்த மேருமலையின் உச்சியில் 14,000 யோசனை பரப்போடு விளங்குவது பிரம்மலோகம். இதை சுற்றிலும் அஷ்டதிக் பாலகர்களின் உலகங்கள் உள்ளன. அந்த பிரம்மலோகத்தின் 8 திக்குகளிலும் சந்திர மண்டலம் பிரகாசிக்கிறது. திருமாலின் திருவடியில் தோன்றிய கங்கை நதியானது அவ்விடத்தில் சீதை என்றும், அலகநந்தா என்றும், சுசுக்ஷாக்சு என்றும், பத்ரா என்றும் 4 திக்குகளிலும் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சீதை என்னும் நதி கிழக்கிலும், அலகநந்தா நதி தென் திசையிலும், சுசுக்ஷாக்சு என்னும் நதி மேற்கிலும், பத்ரா நதி வடதிக்கிலும் பிரவாகித்து மலைகளை அதிக்கிரமித்து கடலை அடைகின்றன. சுனீலம், நிஷதம், மாலியவான், கந்தமாதனம் என்ற 4 மலைகள் தாமரை மொட்டு போன்ற மேருமலையின் நாற்புறத்திலும் உள்ளன. பரதம், கேதுமாலம், பத்ராசுவம், குரு என்னும் 4 வருஷங்கள் மேருவாகிய தாமரைக்கு இதழ்கள் போலுள்ளன. இதன் நடுவில் தேவகூடமும், தென்னண்டை கந்தமாதனமும், வடவண்டை கைலாயமும், முறையே கீழ்மேல் பாகங்களில் நிஷத நீல பர்வதங்களும், மேருவின் 4 புறத்து சிகரங்களின் ஒவ்வொரு பாகத்திலும் 2 கேசர பர்வதங்களும் இருக்கின்றன. அதில் சைலத்துரோணி என்ற ஓர் ஓடை உண்டு. அதை சுற்றிலும் மனரம்யமான மலர்கள் பூத்திருக்கும் நந்தவனங்களும் காடுகளும் மற்றவையும் உள்ளன. அக்காடுகளில் எப்போதும் யக்ஷர்களும், கிண்ணரர்களும், கந்தர்வர்களும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு பூலோக ஸ்வர்க்கம் என்ற பெயருண்டு. தர்மம் செய்தவர்கள் அந்த லோகத்தில் சுகத்தை அனுபவிப்பார்கள். அதை பாவிகளோ பார்க்கவும் அடையவும் இயலாது. கிம்புருஷாதி 8 வருஷங்களில் வசிப்பவர்களுக்கு கோபம், துக்கம், அயர்வு, துவேஷம், பசி, தாகம், பயம், சோம்பல் முதலியன கிடையாது. எப்போதும் நோயற்ற உடலும், துக்கம் இல்லாமையும், 22,000 ஆயுளும் அடைவார்கள். கிருதம், திரேதம் என்னும் 2 நதிகள் அந்த பூமியில் பாய்ந்து கொண்டு இருப்பதால் மழை பெய்வதில்லை. அப்பூமியின் போகம் அளவிடப்பட்டுள்ளது. அதிகமாக அனுபவிக்க முயன்றாலும் பயன்படாது. அப்பூமியின் நதி தீரத்தில் உள்ள மணல் பாகங்கள் பொன்னிறமாகவும், மலர்கள் பொன்மயமாகவும், கரைப்புறம் இரத்தினமயமாகவும், வைடூரியமயமான பசும் புல்லும் உள்ள திட்டுகளுமாக விளங்குவதால் அங்குள்ளவர்கள் விளையாடி பொழுது போக்குவார்கள். ஓம் நம சிவாய.